சமீபத்துல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக கொடுத்தது இல்லையா? ஆளுநருடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம 10 மசோதாக்களை நிறைவேற்றியது இல்லையா சுப்ரீம் கோர்ட்? அதுல ஒரு மசோதா அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது. அதாவது மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கறது தான் இந்த மசோதா. சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வச்சதுக்கு அப்புறம் இந்த மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்களை RN ரவி திரும்ப அனுப்புறாரு. அதற்கப்புறம் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி 18 நவம்பர் 2023 அன்னைக்கு ஒருமனதாக மீண்டும் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் வைக்கணும் அப்படிங்கிற அரசாணையை அரசிதழில் திமுக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆனா இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சிறப்பு சட்டமன்ற கூட்டத்துல இந்த மசோதாக்களை நிறைவேற்றும் பொழுது இதற்கு ஆதரவளிக்காமல் வெளிநடப்பு செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய நிதி ஆதாரங்களை கொடுக்காத வஞ்சிக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசோடு தன்னுடைய சொந்த நிதி ஆதாரங்களை காப்பாற்றுவதற்காக கூட்டணி அமைத்திருக்கிறார். ஆக மொத்தம் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் துரோகம் பண்ணிருக்காரு, கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணிருக்காரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம் பண்ணிருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய துரோகி தான் எடப்பாடி பழனிசாமி.